ஸோ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ், சிக்ஸ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கேப் தான். என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் ஐ தாட் சரி எப்படியும் பிஸியாக தான் இருப்போம், வை டோன்ட் வி டூ சம்திங் பார்ட் டைம். அப்படி யோசிக்கும் பொழுது தான் வந்து நியூஸ் ரீடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஆர்ட் பிடிக்கும் அண்ட் தமிழும் ரொம்ப பிடிக்கும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் எல்லாம் வந்து இங்கிலீஷ் தமிழ்லாம் வந்து அப்போது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லலாம் நான் நிறையவே அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் ஒரு பிடிமானம் இருந்தது, ஒரு இஷ்டம் இருந்தது. பட் அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக நான் எடுப்பேன்னு நான் நினைக்கல. இது ஒரு அப்போது நியூஸ் ரீடிங் போகலாம் அப்படின்னு ஒன்று தோணிச்சு, ஒரு ஃப்ளாஷ் தான் மனசில். அது அப்புறம் இப்படி கேபிள் டிவி தானே அப்போலாம், இப்போ இந்த மாதிரி இவ்வளோலாம் இல்லைல்ல. அப்போ அந்த கேபிள் டிவிலாம் பார்க்கும்போது முதல்ல எடுத்தால் பெரிய சேனல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது, நம்ம அந்த வேலையை பற்றி பெருசாக நம்ம கற்றுக்காமல் போக முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரி அப்போல்லாம் ஒன்றும் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு தமிழ் படிக்க வரும், அவ்வளோதான். நல்லா வாசிப்பு திறன் படிக்க வரும், பேசுவோம், அவ்வளோதான். அது சரி, இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.